தமிழர்கள் உருவாக்கின கப்பல் வரலாறு தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் நீரை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு மரக்கட்டை மிதக்கிறத பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டு கடந்துதான் அதுல இருந்து உருவானதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மரக்கலங்கள் எல்லாமே. தெப்பம் பரிசல்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் மிதவைன்னு சொல்லுவோம். இந்த மிதவை பாத்தீங்கன்னா குளம் ஏரியை கடக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. புனை அப்படின்றது பாத்தீங்கன்னா கட்டுமரம்னு சொல்லுவோம். ஒரே அளவு இருக்கிற மரங்களை ஒன்னா கட்டி அதுல பயணிக்கிறத புனைன்னு சொல்லுவோம். அடுத்ததா அம்பின்ற களம் பாத்தீங்கன்னா இந்த கரையில இருந்து இந்த கரைக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்ல இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கடக்கிறதுக்கு இந்த அம்பின்ற களத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த திமில்ன்ற களம் ஆழ்கடல்ல போயிட்டு சுறா மீன்களை வேட்டையாடிட்டு வர்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா ஓடம்ன்றது ஆறுகள்ல பயணிக்கிறதுக்கும் உல்லாச பயணத்துக்கு ஓட களத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நீரணி மாடம் என்ற களம் பாத்தீங்கன்னா இந்த புனல் விளையாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது தோணி என்ற களம் இதை பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு அந்த நீர் விளையாட்டுக்கும் சுறா மீன் பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா பொதுவா நம்ம படகுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது அளவுல சிறியது மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சோங்குன்ற பொருட்களை ஏத்திக்கிட்டு போறதுக்கு ஏத்திக்கிட்டு வர்றதுக்கு இந்த களத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய கடல்ல ஓடுற இந்த பெரிய களத்தோட பேரு தான் நாவாய்னு சொல்லுவோம். இந்த நாவாயில தான் பாத்தீங்கன்னா இந்த பாய் மரங்கள் தொங்கும். கடல் வழியா பல நாடுகளுக்கு பயணிக்கிறதுக்கு வணிகத்துக்கும் போர்களுக்கு இந்த களத்தை பயன்படுத்தியிருக்காங்க. களம் என்ற கப்பல் வங்கம் என்ற களம் இதுவும் பாய்மரம் கொண்டதா இருந்திருக்கு, வணிக கப்பலா இருந்திருக்கு, போர்களுக்கு பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அதை தாண்டி அந்த காலத்துல கப்பல் பயணிக்கும் போது கப்பல் நடுக்கடல்லையே பழுதாயிட்டாலோ இல்ல வேற ஏதாவது நடந்துட்டாலோ அந்த நடுக்கடல்லையே வச்சு அந்த கப்பலை பாத்தீங்கன்னா சரி பண்ணிருக்காங்க. இதற்கான இன்ஜினியர்கள் அந்த பொறியாளர்களே பாத்தீங்கன்னா கூடவே கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதற்கான உபகரணங்களே கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க.